இன்றைக்கு தமிழகத்தில் குறிப்பாக சகோதரிகள், தாய்மார்கள் இந்த திமுக ஆட்சியில் மிகவும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. காவல்துறை, குறிப்பாக காவல்துறை தன்னுடைய கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்கள் செயலிழந்த ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்ன செய்கிறதுன்னு கூட தெரியல. தன்னுடைய துறையில் என்ன நடக்கிறதுன்றது கூட தெரியல. நேற்று விளாத்திக்குளத்தில் ஒரு +2 மாணவி மிகப்பெரிய அளவில் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை ஒவ்வொரு பகுதியிலுமே நடந்து கொண்டிருக்கிறது. கஞ்சா போதைப் பொருட்களினுடைய புழக்கம். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. நாங்குநேரி பகுதிகளில் பொதுமக்களை சும்மா ரோட்டில் நடந்து போகின்ற பொதுமக்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. ராமநாதபுரத்தில் பொதுமக்கள் நடந்து போகிறவங்க மேலே தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். நம்ம பகுதிகளில் சீனியர், அதாவது வயதானவர்கள் மேலே, அவங்க தோட்டத்தில் போய் அவர்கள் மேலே தாக்குதல். இப்படி எந்தவித மக்களுக்கும் கூட, அது பெண்களாகட்டும், வயதானவர்களாகட்டும், குழந்தைகளாகட்டும், யாருக்கும் கூட ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் தான் இந்த தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த திமுக அரசாங்கத்தினுடைய செயலற்ற தன்மையில் கடந்த 5 வருடம் மக்கள் ஒரு சொல்லன மாளாத துன்பத்தை பெற்றிருக்காங்க.